உலக போர் நடந்துட்டு இருக்க காலகட்டத்துல ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸை பார்த்தாவே பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு ஆகாது. எங்க பார்த்தாலும் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்துல ஜாப்பனீஸ் சோல்ஜரையும் பிரிட்டிஷ் சோல்ஜரையும் ரெண்டு பேரையும் ஒருத்தர் சங்கிலியால கட்டி போட்டு ஒரு வித்தியாசமான தீவுல மாட்டிப்பாங்க. அதே சமயம் அந்த தீவுல ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் சுத்திட்டு இருக்கும். ரெண்டு பேருக்கும் சும்மாவே ஒத்து போகாது. ஒருத்தன் மாத்தி மாத்தி கொலை பண்ணிக்க தான் பார்ப்பான். அதே சமயம் ரெண்டு பேரும் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும் போது அந்த அனிமல் கிட்ட இருந்து ரெண்டு பேரும் உயிர் தப்பிச்சாங்களா இல்லையான்னு அதே நேரம் ஒரு நாட்டுல சண்டை நடந்தா அந்த நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்ன படம் தான் 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் ஐலாண்ட். இப்போதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சமீப காலமா நம்ம சேனல்ல வியூ ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு. தினமும் வித்தியாசமான படங்களை அந்த சேனல்ல பார்க்கலாம்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல ஜப்பான்ல இருந்து ஒரு கப்பல் அவங்க கூட சண்டை போட வந்த மத்த நாட்டோட சோல்ஜர்ஸை அரெஸ்ட் பண்ணி அந்த கப்பல்ல கொத்தடிமையா வேலை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே கப்பல்ல நம்ம ஹீரோவும் இருக்கான். ஹீரோவும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு சோல்ஜர் தான். ஆனா அவனையும் ஒரு கைதி மாதிரி அரெஸ்ட் பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா ஹீரோ ஜப்பானோட ராணுவ ரகசியத்தை எல்லாமே எதிரி நாட்டுக்கு சொல்லி ஒரு டபுள் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அதை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த கப்பலோட ஜெயில இருக்க எல்லாருமே மற்ற நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ். ஆனா ஹீரோ ஜப்பான் நாட்டை சேர்ந்தவன். சும்மாவே எதிரி நாட்டுக்கு ஜப்பான் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸை பார்த்தாவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது தான் இருக்க ஜெயிலேயே சக கைதியா ஜப்பான் நாட்டை சேர்ந்த சோல்ஜர் இருந்தா கூட இருக்க கைதியா அவங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஹீரோக்கு மேல சுப்பீரியர் ஆபீசரா இருந்த ஒரு கேப்டன் உள்ள வந்து ஹீரோவை பார்த்து பயங்கரமா திட்டிட்டு வெறும் காசுப்பட்டு நம்ம நாட்டோட ரகசியத்தை எல்லாமே நீ எதிரி நாட்டுக்கிட்ட கொடுத்துருக்க. இங்க இருக்க மத்த சோல்ஜர் எல்லாமே அவங்க நாட்டுக்காக சண்டை போட வந்து நம்ம கிட்ட மாட்டிட்டாங்க. அவங்கள கூட ஒரு விதத்துல மன்னிக்க முடியும். ஆனா உன்னை கண்டிப்பா என்னால மன்னிக்க முடியாது. இவங்களுக்கு கொடுக்க போற தண்டனையை விட பல மடங்கு தண்டனை உனக்கு காத்துட்டு இருக்கு. ரெடியாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாரு. அதே நேரம் பிரிட்டிஷ் சோல்ஜர் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி ஹீரோ இருக்க அதே ஜெயில கொண்டு வந்து அடைப்பாங்க. பிரிட்டிஷ் நாட்டுல இருக்கவங்களுக்கு சும்மாவே ஜப்பானை பார்த்தா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டிலேயே மாட்டி அரெஸ்ட் ஆகி ஜப்பான் நாட்டோட கப்பல்லையே தான் மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். இப்போ புதுசா கூட்டிட்டு வந்த பிரிட்டிஷ் சோல்ஜரை கட்டி போறதுக்கு சங்கிலி இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே ஹீரோவை கட்டி போட்டிருக்க சங்கிலி கூடவே சேர்த்து இப்போ புதுசா வந்த பிரிட்டிஷ் சோல்ஜரையும் கட்டி போட்டுன்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு சுத்தமா இதை ஏத்துக்கவே முடியல. என்னதான் நான் துரோகம் பண்ணிருந்தாலும் நானும் உங்கள ஒருத்தன் தான். ஜப்பான் நாட்டுக்காக நானும் உயிரை கொடுத்து சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன இந்த அளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா கத்துவான். ஆனா அதெல்லாம் அவங்க கேட்காம அங்கிருந்து போயிடுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் இந்த பிரிட்டிஷ்காரனும் போயிட்டு இருக்க கப்பலை எதிரி நாட்டை சேர்ந்த கப்பல் வந்து அட்டாக் பண்ணுது. ஆரம்பத்துல சண்டை நார்மலா தான் போயிட்டு இருக்கும். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல பீரங்கியை வச்சு இந்த கப்பலை சுட்டு கப்பல் பயங்கரமா சேதமாயிட்டு இருக்கும். அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோவும் அந்த பிரிட்டிஷ்காரனும் கூட ஜெயில இருந்த மத்த கைதிகளையும் பாதுகாப்புக்கு இருந்த சோல்ஜர்ஸையும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்க முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரோட காலையும் சங்கிலியால கனெக்ட் பண்ணி கட்டி போட்டிருக்காங்க. அதனால எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் போகணும். எல்லாரையும் அடிச்சு போட்டு இங்கிருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலோட கேப்டன் கையில கன்னோட வந்து இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா கூட அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பான். ஆனா அதே சமயம் எதிரி நாட்டோட கப்பல் ஒரு பீரங்கி குண்டை வச்சு இந்த கப்பலை அடிக்கும் போது கேப்டன் அங்கிருந்து தெரிச்சு போய் விழுவான். அந்த கேப்பை பயன்படுத்தி பிரிட்டிஷ் சோல்ஜரும் ஹீரோவும் கடலுக்குள்ள குதிச்சு தப்பிக்கிறாங்க. கடல்ல அப்படி ரெண்டு பேரும் நீந்தி போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு நேரமா ஹீரோவை அடைச்சு வச்சிருந்த கப்பல்ல இன்னொரு பீரங்கி குண்டு வந்து விழுந்து நடுக்கடல்ல கப்பல் சுக்குநூறா போகுது. கண்டிப்பா அந்த கப்பல்ல இருந்த யாருமே உயிர் பிடிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்படியோ நம்ம மட்டுமாவது உயிர் தப்பிச்சிட்டோம்னு சொல்லி பக்கத்துல இருந்த தீவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோ மயங்கி போறான். மயக்கம் போட்ட ஹீரோவை அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் தான் அந்த தீவோட கரைக்கு கொண்டு வருவாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே மயங்கி போறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலும் ஆகுது. ஹீரோ தான் முதல்ல கண்முழிப்பான். கண்முழிச்சு பக்கத்துல பார்க்கும்போது பிரிட்டிஷ் சோல்ஜர் மயங்கி போயிருப்பான். அந்த சங்கிலியை எப்படியாவது வெட்ட முடியுமான்னு சொல்லி ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்துல இன்னொரு சோல்ஜரோட உடம்பு இறந்து போய் கரவுதிங்க இருக்கும். அந்த இறந்து போன சோல்ஜர் கிட்ட இருந்து கன் எடுத்து இந்த சங்கிலியை சுட்டா கட்டாயிடும் சொல்லி ஹீரோ அந்த சங்கிலியை குறிப்பாத்துட்டு இருப்பான். அதே நேரம் பிரிட்டிஷ் சோல்ஜர் மயக்கத்துல இருந்து எழுந்து ஹீரோ நம்மளதான் கண்ணை வச்சு சுட்டு கொல்ல பாக்குறான்னு நினைச்சு ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிப்பான். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ் சோல்ஜர் ஹீரோவை கடலுக்குள்ள போட்டு கொல்லான்னு முயற்சி பண்ணும்போது ஹீரோ ரொம்ப அசால்ட்டா அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடலான்னு முயற்சி பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரோட கால்ல கட்டப்பட்டிருக்க செயின் தடுக்குது. அதே நேரம் இப்ப கடலுக்குள்ள விழுந்ததுனால பிரிட்டிஷ் சோல்ஜரோட கால்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். அடிபட்ட இடத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அந்த ரத்தத்தோட ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சு கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் அதை பார்த்து வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதே நேரம் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருந்ததுனால கடலுக்குள்ள இருந்து வந்து அந்த மிருகத்தை கவனிக்கல. ஒரு கட்டத்துல அந்த மிருகம் பிரிட்டிஷ் சோல்ஜருக்கு ரொம்ப பக்கத்துல வந்து அவன் அங்கிருந்து இழுத்துட்டு போலான்னு சொல்லி முயற்சி பண்ணும். ரெண்டு பேரோட கால்லயும் செயின் போட்டு கட்டப்பட்டு இருக்கிறதுனால ஹீரோவும் தண்ணிக்குள்ள இழுக்கப்படுறான். டக்குன்னு கையில இருந்த கன் எடுத்து பிரிட்டிஷ் சோல்ஜரை சுட்டு கொலை பண்ணலாம்னு சொல்லி அவனும் குறி பார்த்துட்டு இருப்பான். ஆனா திடீர்னு தன்னோட முடிவை மாத்திட்டு பிரிட்டிஷ் சோல்ஜரை சுடுறதுக்கு பதிலா அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க அந்த வினோதமான மிருகத்தை சுட்டு அங்கிருந்து விரட்டி விடுறான். ஹீரோ கண்ணை வச்சு சுட்டதுனால அந்த மிருகமும் அங்கிருந்து பயந்து ஓடிடும். ஆனா ரெண்டு பேருக்குமே கடலுக்குள்ள இருந்து வந்தது எந்த மிருகம் எதுக்காக நம்மள அட்டாக் பண்ண வந்துச்சுன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே தெரியல. இவ்வளவு நேரமா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தவனுங்க. இவங்க ரெண்டு பேரோட உயிருக்குமே இந்த தீவுல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சண்டை நிறுத்திட்டு கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. ரெண்டு பேரும் தீவோட கரையில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் ஹீரோவை பார்த்து நீ அந்த மிருகத்தை தெளிவா பாத்தியா, அது என்ன மிருகம்னு உனக்கு தெரியுமா, அதை எப்படி அழிக்க போறோம்னு சொல்லி முழுக்கவே இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பான். ஆனா ஹீரோவுக்கு ஜாப்பனீஸ் தவிர வேற எந்த லாங்குவேஜுமே தெரியாது. பிரிட்டிஷ் சோல்ஜர் பேசுறத
சொல்றத ஹீரோ உத்து பார்த்துட்டு திரும்ப ஜாப்பனீஸ் மொழியில அவனோட வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். ரெண்டு பேருக்குமே லாங்குவேஜ் தான் ஒரு பெரிய தடையா இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பேசிக்கிறது சுத்தமா புரியல. ஆனா ரெண்டு பேரோட உயிருக்கும் இந்த தீவுல ஆபத்து இருக்குன்றது மட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது. அதனால ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஹீரோக்கும் அவனோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து தன்னை ஒரு தேச துரோகின்னு சொல்லி அந்த நாடு முழுக்க அறிவிச்சிட்டாங்க. அதனால திரும்ப ஜப்பானுக்கு போனாலும் எந்த பயனும் இல்ல. நாட்டுக்குள்ள போன உடனே அந்த நாட்டோட கவர்மெண்ட் நம்மளை பிடிச்சு ஒன்னு ஜெயில போட்டுருவாங்க, அப்படி இல்லனா தேச துரோகின்னு சொல்லி தூக்குல போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு போய் ஜப்பான் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் ரொம்ப கொடூரமா இறந்து போறதுக்கு பதிலா கையில இருக்க கண்ணை வச்சு தானே சுட்டுட்டு இறந்து போயிடலாம்னு சொல்லி அவன் கையில இருந்த கண்ணை அவனோட தலையில வச்சு சுட்டுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். அதை பார்த்த பிரிட்டிஷ் சோல்ஜரும் பதறி போய் ஹீரோ கையில இருந்த கண்ணை தட்டி விட்டுட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நாம இப்ப எங்க மாட்டிருக்கோம்னு தெரியல, அது மட்டும் இல்லாம நம்மள கொல்றதுக்கு ஏதோ ஒரு வினோதமான மிருகம் இந்த தீவுல சுத்திட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீயும் இறந்து போயிட்டா, என்னால தனியா அந்த மிருகத்து கூட எப்படி போராட முடியும், தயவு பண்ணி சொன்னா கேளு, சுட்டுக்காதுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனா என்னதான் லாங்குவேஜ் புரியலனாலும் பிரிட்டிஷ் சோல்ஜர் என்ன சொல்ல வரன்றது ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அதே நேரம் ஹீரோட கையில இருந்த கன் எடுத்து பார்க்கும்போது அதுல மீதும் ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு பிரிட்டிஷ் சோல்ஜர் ரொம்ப சோகமாகி, இருக்க ஒரு புல்லட்டையும் நீ சுட்டுட்டு இறந்து போயிட்டா, ஒரு வேளை திரும்ப அந்த மிருகம் நம்மள அட்டாக் பண்ண வந்தா அது கூட சண்டை போடுறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, அதனால பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாம அமைதியா உட்காருன்னு சொல்லி பிரிட்டிஷ் சோல்ஜர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கொஞ்சம் சமாதானம் ஆகி லாங்குவேஜே ரெண்டு பேருக்கும் புரியாம ஏதோ பல வருடமா ரெண்டு பேரும் பழகுன மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இவங்க ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஹீரோவும் அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் மட்டும் இந்த தீவுக்கு வரல. அந்த கப்பல்ல இருந்த சில பெட்டிகளும் இந்த தீவோட கரையில கரவுதிங்க இருக்கும். ரெண்டு பேருமே போய் அந்த பெட்டியை உடைச்சு உள்ள நமக்கு தேவையான மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஆயுதங்களும் கொஞ்சம் சாப்பாடும் இருக்கும். அதை எல்லாத்தையும் ரெண்டு பேரும் எடுத்து வச்சுப்பாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நெருப்பு கொளுத்தி அந்த பெட்டியில இருந்து கிடைச்ச கொஞ்சம் சாப்பாட்டை சமைச்சிட்டு இருப்பாங்க. அதே நேரம் பக்கத்துல இறந்து போயிருக்க வேற நாட்டு சோல்ஜரோட ஷூ எடுத்து பிரிட்டிஷ் சோல்ஜர் காலில் போட்டு பார்ப்பான். ஆனா அந்த ஷூ இவனோட காலுக்கு கொஞ்சம் கூட பத்தல, ரொம்பவே சின்ன சைஸா இருக்கு. அதனால அந்த ஷூவை ரொம்ப சோகமா தூக்கி போட்டுட்டு பிரிட்டிஷ் சோல்ஜர் பயங்கர வெறுப்பா உட்காந்துருப்பான். அதை பார்த்த ஹீரோ அவனுக்கு ஷூ வேணும்ன்றத புரிஞ்சுட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு ஜாப்பனீஸ் சோல்ஜரோட கால்ல இருந்து ஷூவை கழட்டி, இந்த ஷூவை போட்டு போரு, கண்டிப்பா அவனோட காலுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி ஹீரோ பிரிட்டிஷ் சோல்ஜர் கிட்ட கொடுப்பான். ஆனா பிரிட்டிஷ் சோல்ஜர் அந்த ஷூவை மேல இங்கிலையும் பார்த்துட்டு அந்த ஷூவை கையில கூட வாங்க மாட்டான். ஏன்னா அந்த ஷூல ஜப்பான் நாட்டோட சிம்பிள் இருக்கும். அதனால பிரிட்டிஷ் சோல்ஜர் அந்த ஷூவை வாங்கவே மாட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோ சாப்பாடு செஞ்சு பிரிட்டிஷ் சோல்ஜர் கிட்ட கொடுக்கும்போது ஷூவை ரொம்ப கோவமா வேண்டான்னு சொன்னவன் இப்போ அந்த சாப்பாடு வேண்டான்னு சொல்லி அவனால சொல்ல முடியல. ஏன்னா பயங்கர பசியில் இருப்பான். கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கும் மேல ஆகுது. கப்பல்ல இருக்கும்போது கைதிகளுக்காக சாப்பிடுறதுக்கு கொடுத்த கொஞ்சம் சாப்பாட்டை மட்டும் தான் இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் சாப்பிட்டிருப்பான். இப்ப ஹீரோ சாப்பாடு கொடுக்கும்போது எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா அந்த சாப்பாட்டை வாங்கிப்பான். ஆனா அதே நேரம் காட்டுக்குள்ள சவுண்ட் கேட்டதுனால பதறி போய் கையில இருந்த சாப்பாட்டை கீழே மண்ணில் போட்டுருவான். அதை பார்த்து பிரிட்டிஷ் சோல்ஜர் மேல ஹீரோ கொஞ்சம் பரிதாபப்பட்டு, என்கிட்ட இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லி அவன் சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த சாப்பாட்டுல பாதி எடுத்து பிரிட்டிஷ் சோல்ஜர் கிட்ட கொடுக்குறான். இவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இதையும் விட்டா கண்டிப்பா பசியில இறந்து போயிடுவோன்றத புரிஞ்சுட்டு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருந்த சில டூல்ஸ் எடுத்து ரெண்டு பேரோட கால்ல கட்டப்பட்டிருக்க செயினை கட் பண்ண முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அந்த செயினும் கட் ஆகுது. எப்படியோ ஒரு வழியா செயினை கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த அனிமல் வந்தா கூட நம்ம இருந்து தப்பிச்சு ஓட முடியும்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் இப்பதான் ஒரு நம்பிக்கை வருது. இவ்வளவு கலவரத்துக்கு அப்புறம் இப்பதான் ரெண்டு பேருமே அவங்கவுங்க பேரை சொல்லி இன்ட்ரோ ஆயிப்பாங்க. இப்போ அந்த செயினை உடைக்கிறதுக்காக இரும்பு கம்பியை வச்சு அடிச்சுதான் வெட்டி இருப்பாங்க. அந்த சவுண்ட் கேட்டு காட்டுக்குள்ள இருந்த அந்த மிருகம் மறுபடியும் உங்களை தாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கும். அந்த சவுண்டு ரெண்டு பேருக்குமே கேட்கும். ஆனா இந்த முறை செயினை கட் பண்ணியாச்சு, அந்த மிருகம் வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி பிரிட்டிஷ் சோல்ஜர் ஹீரோ கிட்ட ஒரு புல்லட் மட்டுமே உள்ள ஒரு கன் இருக்கும். அதை எடுத்துட்டு முன்னாடி போவான். ஹீரோவும் இறந்து போய் கிடக்கிற சோல்ஜர் கிட்ட இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த அனிமல் வந்தாலும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு இருப்பான். சத்தம் திசையை நோக்கி காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அதே நேரம் பின்னாடி மனிதர்கள் பேசுகிற சவுண்ட் கேட்கும். ஹீரோ ஒரு வித பயத்தோட வெளியில வந்து பார்க்கும்போது ஒரு ஜெயில் கைதியும் ரெண்டு ஜப்பான் சோல்ஜர்ஸும் இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ அந்த பிரிட்டிஷ் சோல்ஜரை பார்த்து, இவங்க ஜாப்பனீஸ் சோல்ஜர் தான், அதனால என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா பிரிட்டிஷ் சோல்ஜரானா உன்னை பார்த்தா கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்க, அதனால நான் மட்டும் அவங்க கிட்ட போறேன், நீ பாதுகாப்பா இங்கே இருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்தா கத்தியை பிரிட்டிஷ் சோல்ஜர் கிட்ட கொடுத்துட்டு அவன் கிட்ட இருந்த கண்ணை வாங்கிட்டு அவங்க எங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல வந்து தூங்குற மாதிரி படுத்துப்பான். இப்ப புதுசா வந்த ரெண்டு ஜப்பான் சோல்ஜரும் ஹீரோவை தட்டி எழுப்புவாங்க. அவனும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி எழுந்து, தயவு பண்ணி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நானும் ஜாப்பனீஸ் சோல்ஜர் தான், அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆனதுனாலதான் இங்க வந்து கரவு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ பயத்துல பேசுற மாதிரியே அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருப்பான். புதுசா வந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸும் ஹீரோவை எதுவும் பண்ணாம அவனோட பேட்ச் நம்பர் பேருன்னு எல்லாமே கேட்டுட்டு மூணு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ இருந்த இடத்துல அங்க இருந்த பொருள் எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும். அதை பார்த்து அவங்க இன்னுமே சந்தேகப்பட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இந்த தீவுல நீ மட்டும் தனியா இல்லைன்றது எங்களுக்கும் தெரியும், உன் கூட வந்தா இன்னொரு ஆள் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு அவனும், கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி தப்பிச்சு வரும்போது என் கூட இன்னொரு பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்தான், இந்த தீவுக்குள்ள வந்த உடனே நான் அவனை போட்டு தள்ளி அந்த புதருக்கு பின்னாடி தான் அவனோட பாடியை புதைச்சேன்னு சொல்லுவான். ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சோல்ஜர்ஸ்க்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா ஹீரோ எந்த கப்பல் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தானோ அதே கப்பல்ல தான் இந்த ரெண்டு சோல்ஜர்ஸும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோ ஒரு டபுள் ஏஜென்ட்ன்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால அந்த கப்பல் நடந்த எல்லா விஷயமும் ஒரு அளவுக்கு இந்த ரெண்டு சோல்ஜர்ஸ்க்கும் தெரியும். அதனால இந்த ரெண்டு சோல்ஜர்ஸுமே ஹீரோவை பார்த்து, அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு டபுள் ஏஜென்ட்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த பிரிட்டிஷ் சோல்ஜரையும் ஒரே சங்கிலியால போட்டு லாக்
லாக் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டாங்கன்னு சொல்லி நாங்களும் கேள்விப்பட்டோம். ஒருவேளை நீதான் அந்த ஆளான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து அந்த வினோதமான மிருகத்தோட சவுண்ட் மறுபடியும் கேட்கும். ஆனா அது அந்த மிருகத்தோட சவுண்ட் தான்ன்றது ஹீரோவுக்கு மட்டும் தான் தெரியும். புதுசா வந்த சோல்ஜர்ஸ்க்கு இந்த இடத்துல வேற ஒரு மிருகம் இருக்குன்றதும் அது நம்மள கொல்ல பாக்குதுன்றதும் புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. அதனால ஹீரோ அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட அந்த சவுண்ட் என்னன்றதை நீங்க என்ன போய் பாருங்கன்னு சொல்லுவான். அவங்களும் கையில இருந்த கன் எடுத்துட்டு சவுண்ட் வந்த திசை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பூரா அதே வழியில தான் பிரிட்டிஷ் சோல்ஜர் மறைஞ்சிட்டு இருப்பான். ஆனா நைட் டைம்ன்றதால பிரிட்டிஷ் சோல்ஜரை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. காட்டுக்குள்ள இருந்து அந்த மிருகத்தோட சவுண்ட் வந்த திசை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த மிருகமும் இந்த சோல்ஜர் நோக்கி வந்து அவனோட தலையை நசுக்கி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுது. அவனை போட்டு தள்ளிட்டு திரும்ப பீச் நோக்கி வந்துட்டு இருக்கும். உள்ள போன சோல்ஜர் கடைசி நேரத்துல பயங்கரமா கத்தன சவுண்ட் கேட்டு இங்க ஹீரோ பக்கத்துல பாதுகாப்பு நின்னுட்டு இருந்த இன்னொரு சோல்ஜர் கன் எடுத்து ஹீரோவை போட்டு தள்ளலாம்னு சொல்லி முயற்சி பண்றான். அதே நேரம் காட்டுக்குள்ள இருந்து பிரிட்டிஷ் சோல்ஜர் ஓடி வந்து அவன் கையில இருந்த கத்தியை வச்சு இந்த சோல்ஜரை போட்டு தள்ளி ஹீரோவோட உயிரை காப்பாத்துறான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம காட்டுக்குள்ள இருந்து அந்த வினோதமான மிருகம் ஓடி வந்து பீச்ல இருந்த மத்த ரெண்டு சோல்ஜரையும் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக பார்த்தா கைதியும் போட்டு தள்ளுது. இந்த மிருகம் பார்க்க கடல்ல வாழ்ந்துட்டு இருக்க மீன் மாதிரி தான் இருக்கும். ஆனா மீன் மாதிரி கடல்ல மட்டும் வாழாம நிலத்திலேயே இந்த மிருகத்தால வாழ முடியும். அது மட்டும் இல்லாம சண்டை போடுறது நடக்கிறதுன்னு எல்லாமே கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி தான் பண்ணோம். அதையெல்லாம் பார்த்து ஹீரோவும் பிரிட்டிஷ் சோல்ஜரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுவாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் அந்த மிருகம் விடுற மாதிரி தெரியல. காடு முழுக்கவே ஓடினாலும் அந்த மிருகம் ரெண்டு பேரையுமே விரட்டிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இதுக்கு மேல ஓட முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்க கிட்ட இருக்க வெப்பனை வச்சு இந்த வினோதமான மிருகத்தை போட்டு தள்ள முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்னதான் சண்டை போட்டாலும் இந்த மிருகத்தை அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதனால மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள தலை தெறிக்க ஓடுவாங்க. ரெண்டு பேரும் பயத்துல கண்ணா பின்னான்னு ஓடுனதுனால கால் தடுமாறி அங்கிருந்து ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துருவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இவ்வளவு நேரமா ஹீரோவும் பிரிட்டிஷ் சோல்ஜரும் எப்பயுமே ஒன்னாவே தான் இருந்தாங்க. ஆனா இப்ப நடந்த கலவரத்துல ரெண்டு பேரும் காட்டு பகுதியில வேற வேற இடத்துல போய் விழுந்துருவாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இறந்து போய் கிடக்குற இன்னொரு சோல்ஜர் கிட்ட இருந்து கத்தி எடுத்துட்டு இதுக்கப்புறம் அந்த மிருகத்தை உயிரோட விட்டா கண்டிப்பா நம்மள அது கொன்றும். அதுக்குள்ள கண்டிப்பா நம்ம அதை போட்டு தள்ளணும்னு சொல்லி அங்கிருந்து ரெடி ஆகுறான். அதே நேரம் மயங்கி போயிருக்க பிரிட்டிஷ் சோல்ஜரை காட்டுறாங்க. ஒரு சின்ன மரக்கட்டைக்கு மேலதான் மயங்கி இருப்பான். கண் முழிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம எழுந்து பார்க்கும்போது அந்த மரக்கட்டையில இருந்து தவறி கீழே விழுந்ததுல உனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கிருந்து எழுந்து நிற்பான். அதே நேரம் அந்த மிருகம் அவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு உயரமான இடம் இருக்கும். அது மேல ஏறி நின்று கோவத்துல பயங்கரமா கத்திட்டு இருக்கும். அந்த மிருகம் கத்துற சவுண்ட் ஹீரோக்கும் பிரிட்டிஷ் சோல்ஜருக்கும் நல்லாவே கேக்குது. அதை கேட்டு ரெண்டு பேருக்கும் கொலையே நடுங்குது. ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து எப்படியாவது பிரிட்டிஷ் சோல்ஜர் கிட்ட போயிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு அந்த மிருகத்தை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி பிரிட்டிஷ் சோல்ஜரை தேடிட்டு இருப்பான். என்ன பிரச்சனைனா இந்த காட்டுக்குள்ள சவுண்ட் போட்டு ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பேசுற சவுண்ட் கேட்டா அந்த வினோதமான மிருகம் வந்து இவங்க ரெண்டு பேரையுமே போட்டு தள்ளிடும். அதனால சத்தம் போடாம ரொம்ப அமைதியா அந்த காட்டு பகுதிக்குள்ள ஒருத்தர் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி தேடினதுலயே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. பிரிட்டிஷ் சோல்ஜர் ரொம்ப டயர்டாகி ஒரு நதிக்கு பக்கத்துல படுத்துப்பான். ஆனா அவனுக்கு பக்கத்துல ஒரு முதலையும் படுத்திருக்கும். ஆனா ரொம்ப லேட்டா தான் பிரிட்டிஷ் சோல்ஜர் அந்த முதலையை பார்ப்பான். ஆனா அந்த முதலை இந்த சோல்ஜரை பார்க்கல போல இவனை எதுவுமே பண்ணாம ரொம்ப அமைதியா தண்ணிக்குள்ள போயிடும். அதே நேரம் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ் சோல்ஜரை தேடிட்டு இருப்பான். அப்போ ஒரு சின்ன நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல அந்த வினோதமான மிருகம் நின்னுட்டு இருக்கும். ஹீரோ அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ கூட சண்டை போட்டதுல அதுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். ஆனா மனுஷங்க மாதிரியே அந்த மிருகமும் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோவால நம்பவே முடியல. எப்படி ஒரு மிருகத்தினால மனுஷங்க மாதிரியே யோசிச்சு அதுக்கு என்ன மருந்து தேவை, எப்படி அந்த காயத்தை குணப்படுத்த முடியும்னு சொல்லி எப்படி கத்துக்க முடியும், இதை கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல போலன்னு சொல்லி ஹீரோக்கு இப்பதான் உண்மை என்னன்றதே புரியும். ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பார்த்துட்டு இருப்பான். அங்கிருந்து ரொம்ப பயத்தோட இந்த மான்ஸ்டரோட கண்ணில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் சோல்ஜர் எங்க போனான்னு தெரியலன்னு புலம்பிட்டே அவனை தேடிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜர் கையில கண்ணை பிடிச்ச மாதிரி இறந்து போயிருப்பான். இறந்து போன அந்த சோல்ஜரை பார்த்து பயந்து போய் ஓடும்போது கால் தட மாதிரி ஒரு பழத்துக்குள்ள விழுந்துருவான். ஆனா அப்படி விழும்போது அவனுக்கு பக்கத்துல ஹீரோ விரட்டிட்டு இருக்க அதே அனிமல் மாதிரி இன்னொரு அனிமல் உட்கார்ந்துருக்கும். அதை பார்த்து ஹீரோக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடும். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த அனிமல் இறந்து போயிடுச்சுன்றதே தெரியும். ஆனா அந்த அனிமலை கொஞ்சம் உத்து பார்க்கும் போது தான் அதோட நெஞ்சில ஒரு குண்டடிப்பட்டு தான் இறந்து போயிருக்கு. இப்போ ஒரு இறந்து போன சோல்ஜரோட உடம்ப பார்த்து பயந்து போய் தான் இந்த பழத்துக்குள்ள விழுந்திருப்பான். அந்த சோல்ஜரோட கையில ஒரு கன்னும் இருக்கும். அப்போ அந்த சோல்ஜர் தான் இந்த அனிமலை சுட்டு கொண்டிருக்கான். இந்த அனிமலை போட்டு தள்ளதுனால நம்மளை விரட்டிட்டு இருக்க அந்த மிருகம் வந்து இந்த சோல்ஜரை போட்டு தள்ளி இருக்குன்றது ஹீரோக்கும் இப்பதான் புரியுது. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்துல இருந்து மேல வந்து இப்ப இறந்து போயிருக்க அந்த சோல்ஜர் கையில இருக்க கன் எடுத்துட்டு அங்கிருந்து பிரிட்டிஷ் சோல்ஜரை தேடி நடந்துட்டு இருப்பான். இப்ப ஹீரோ கிட்ட கன்னும் இருக்கு, அதே நேரம் கத்தியும் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த மிருகம் வந்துச்சுன்னா என் கையில தான் அதுக்கு சாவுன்னு சொல்லி ரொம்பவே தெனாவட்டா நடந்து போயிட்டு இருப்பான். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சியோட ஓரத்துல ஒரு ஃபைட்டர் ஜெட் பிளைன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கும். ஹீரோ ஓடி போய் அதுக்குள்ள ஏதாவது நமக்கு தேவைப்படுற மாதிரி கிடைக்குதான்னு சொல்லி பயங்கரமா தேடி பார்ப்பான். ஆனா பயன்படுற மாதிரி அந்த பிளைட்ல எதுவுமே இல்ல. அதனால ரொம்ப சோகமா அங்கிருந்து போயிடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துல பிரிட்டிஷ் சோல்ஜர் அங்க வந்து அவனும் அந்த ஃபைட்டர் ஜெட் பிளைனுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்ப்பான். அப்பதான் அதுக்குள்ள ஒரு பாம் இருக்கிறத பார்ப்பான். கண்டிப்பா இந்த பாம் ஆக்டிவேட் பண்ணா நம்மள விரட்டிட்டு இருக்க அந்த மிருகம் வெடிச்சு சுக்குநூறா போயிடும். இதை வச்சு ரொம்ப அசால்ட்டா அந்த மிருகத்தை போட்டு தள்ள முடியும்னு சொல்லி அந்த பாமை எடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது ஹீரோவும் அங்கதான் இருப்பான். ஒரு வழியா ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்னு சொல்லி பேசிட்டு பிரிட்டிஷ் சோல்ஜர் அவன் கண்டுபிடிச்ச பாமை ஹீரோ கிட்ட காட்டி இந்த பாமை பயன்படுத்தி அந்த மிருகத்தை ரொம்ப அசால்ட்டா போட்டு தள்ள முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த பாமை ஓபன் ஸ்பேஸ்ல வைக்க முடியாது. ஏன்னா அந்த மிருகம் ஓடுற ஸ்பீடுக்கு ரொம்ப அக்யூரேட்டா இந்த பாமை வெடிக்க வைக்கணும். ஆனா கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ள அப்படி பண்ண முடியாது. அதனால வேற வழியே இல்ல.
அந்த மிருகம் வாழ்ந்துட்டு இருக்க குகைக்குள்ள போய் இந்த பாம்பை செட் பண்ணி அதை போட்டு தரலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த குகைக்குள்ள போய் அந்த மிருகம் அங்க இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த மிருகத்தோட இன்னொரு முட்டை இருக்கும். இப்பதான் ஹீரோவுக்கு இந்த முட்டையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த தீவுக்கு வர எல்லாத்தையுமே அந்த மிருகம் போட்டு தள்ளிட்டு இருக்கு அப்படின்றதே புரியுது. ஆனா பிரிட்டிஷ் சோல்ஜர் அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம இந்த பாம்பை பயன்படுத்தி அந்த மிருகத்தை போட்டு தள்ளிட்டா நமக்கே எந்த பிரச்சனையும் இல்ல, நம்மள வந்து யாராவது காப்பாத்தி கூட்டிட்டு போற வரைக்கும் ரொம்பவே பாதுகாப்பா இந்த தீவுல வாழ முடியும்னு சொல்லுவான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மிருகத்தை அந்த குகைக்குள்ள வர வைக்கணும். அது ரொம்பவே சுலபம் தான். ஏதாவது சவுண்ட் போட்டா அந்த மிருகம் நம்மள தேடி இங்க வந்துரும். அது வந்த உடனே இந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணி இந்த குகைக்குள்ள வச்சு அதை போட்டு தள்ளிட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்றான். இவங்க 2 பேரும் போட்ட சவுண்டை கேட்டு அந்த அனிமலும் வந்துட்டு இருக்கு. ஆனா பாம்பை ஆக்டிவேட் பண்ண முடியல. இப்பதான் அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் இந்த பாம்பை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு கீ இருக்கு. அந்த கீ இல்லாம இந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஆனா இந்த பாம்பை எடுக்கும் போது அந்த கீ எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான். அதை கேட்ட ஹீரோ பிரிட்டிஷ் சோல்ஜர் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இப்ப சவுண்டும் போட்டாச்சு, அந்த மிருகமும் வந்துட்டு இருக்கு. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது பிரிட்டிஷ் சோல்ஜர் நான் போய் அந்த கீ எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் அந்த மிருகத்தை அந்த குகையை விட்டு வெளியில போகாம நீ பாத்துக்கோன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோ இன்னும் கோவப்பட்டு கத்தியும் கண்ணையும் மட்டுமே வச்சு நான் மட்டும் தனியால எப்படி அந்த மிருகத்தை சமாளிக்க முடியும், வேணும்னா 2 பேருமே அந்த பிளைட்டுக்கு போய் அந்த கீ எடுத்துட்டு வரலாம்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் சோல்ஜரும் சரின்னு சொல்லி 2 பேரும் அந்த பிளைட் இருக்க அந்த அருவியை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அனிமலும் இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணி அந்த பிளைட் பக்கத்துல வந்துடுச்சு. பிரிட்டிஷ் சோல்ஜர் பிளைட்டுக்குள்ள போய் அந்த கீயை தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில வச்சிருந்த கத்தி எடுத்து இப்ப அட்டாக் பண்ண வந்த அந்த மிருகத்தை போட்டு பயங்கரமா அடிப்பான். ஆனா எவ்வளவுதான் அடிச்சாலும் அந்த மிருகத்தை சமாளிக்க முடியல. அதே நேரம் பிரிட்டிஷ் சோல்ஜரும் அந்த கீயை கண்டுபிடிச்சிருவான். கீயை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர் ஹீரோ 2 பேருமே சேர்ந்து அந்த மிருகத்தை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியாம அந்த மிருகம் திரும்ப அதோட குகையை நோக்கி ஓடிட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அங்க வந்துருவாங்க. ஆனா உள்ள வந்த உடனே அந்த மிருகம் ஹீரோ அட்டாக் பண்ணாம பிரிட்டிஷ் சோல்ஜரை போட்டு பயங்கரமா அடிக்கும். சொல்ல போனா பிரிட்டிஷ் சோல்ஜர் இறந்தே போயிடுவான் போல, அவ்வளவு பயங்கரமா அந்த மிருகம் சண்டை போட்டுட்டு இருக்கும். ஹீரோ ஓடி வந்து கையில கன் எடுத்து அந்த மிருகத்தோட கண்ணிலேயே சுடுறான். அதனால பிரிட்டிஷ் சோல்ஜரை அடிக்கிறத நிறுத்தும். அதே சமயம் கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட யோசிக்காம துப்பாக்கி எடுத்து அந்த மிருகத்தோட முட்டையை சுடுவான். உடனே அதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ரொம்பவே கோவமா அந்த மிருகம் முட்டையை நோக்கி போயிட்டு இருக்கும். அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோ பிரிட்டிஷ் சோல்ஜரை காப்பாத்தலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். ஆனா அதுக்கு அவனும் என் உடம்புல ஏகப்பட்ட ரத்தம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வெளியில வந்து எந்த பயனும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்தப்போக்கு ஏற்பட்டு இறந்து போறதை விட இந்த மிருகத்தை கொண்டுட்டு நானும் இறந்து போறேன், சீக்கிரமா இந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சு போயிடு, நீ வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த பாம் ஆக்டிவேட் பண்ணி அந்த மிருகத்தையும் கொண்டுட்டு நானும் இறந்து போறேன்னு சொல்லி பிரிட்டிஷ் சோல்ஜர் சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஹீரோக்கு இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி உன்னை நான் சாக விட மாட்டேன், எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பா வெளியில போனதுக்கு அப்புறம் பாம் ஆக்டிவேட் பண்ணி இந்த குகைக்குள்ள நான் தூக்கி போடுறேன், உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவான். ஆனா பிரிட்டிஷ் சோல்ஜர் ஹீரோவை கண்ணை காட்டி மிரட்டி ஒழுங்கா இப்ப நீ வெளியில போகலன்னா நானே உன்னை கொன்றுவேன்னு சொல்லி எப்படியாவது ஹீரோவை உயிரோட காப்பாற்றணும்னு சொல்லி பிரிட்டிஷ் சோல்ஜர் ரொம்ப கஷ்டப்படுவான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வேற வழி இல்லாம அந்த மிருகம் திரும்ப வரதுக்குள்ள அந்த குகையை விட்டு வெளியில ஓடி வரான். ஹீரோ வெளியில வந்த கொஞ்ச நேரத்துல பிரிட்டிஷ் சோல்ஜர் பாம் ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வைப்பான். ஒரு வழியா அந்த மிருகம் இறந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த தீவுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ கடற்கரையில வந்து பார்க்கும்போது இப்ப நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்க அந்த குகைக்குள்ள இருந்து மறுபடியும் அந்த மிருகம் கத்துற சவுண்ட் கேட்கும். பிரிட்டிஷ் சோல்ஜர் தன்னோட உயிரை கொடுத்து ஹீரோட உயிரை காப்பாத்திருக்கான். அதனால மறுபடியும் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டி நம்ம இறந்து போயிட்டா பிரிட்டிஷ் சோல்ஜர் உயிர் தியாகம் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்னு சொல்லி அங்க ஏற்கனவே இறந்து போய் கிடக்கிற ஒரு சோல்ஜரோட உடம்ப மரத்துக்கு பின்னாடி வச்சுட்டு ஹீரோ கையில கத்தி எடுத்துட்டு ஒரு புதருக்கு பின்னாடி போய் மறைஞ்சுப்பான். ஏன்னா அந்த மிருகம் ஹீரோ கொலை பண்றதுக்காக வந்து பார்க்கும்போது இறந்து போன சோல்ஜரோட உடம்பு அந்த அனிமலை பார்த்து பயந்து போய் மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த இறந்து போன உடம்ப அந்த மிருகம் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ பின்னாடி இருந்தா அந்த மிருகத்தை அட்டாக் பண்றான். கத்தியை வச்சு பயங்கர கோவத்துல அந்த மிருகத்தோட உடம்புல சரமரியா குத்தி அந்த மிருகத்தை கொலை பண்றான். அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்ல, தப்பிச்சாச்சுன்னு சொல்லி கையில இருந்த பிளார் கன்னை வானத்துல சுட்டு பக்கத்துல போயிட்டு இருக்க ஏதாவது கப்பல் கிட்ட உதவி கேட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த பிளார் கன்னை ஷூட் பண்றான். ஆனா ஹீரோவோட கட்ட நேரம் போல அந்த பிளார் கன்னும் ஒழுங்கா ஒர்க் ஆகல. இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்து தப்பிக்க முடியலன்னு சொல்லி ஹீரோ பயங்கர சோகத்தோட கடற்கரையிலே உட்காந்துப்பான். அந்த வழியா போன ஒரு கப்பல் நேத்து நடந்த கலவரத்துல குகைக்குள்ள ஒரு பாம் செட் பண்ணி வெடிக்க வச்சிருப்பாங்க. அந்த பாம் வெடிச்சதுனால ஏற்பட்ட ஸ்மோக்க பார்த்துட்டு அந்த கப்பல் இங்க வந்து ஹீரோவை காப்பாத்தி அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ இந்த கதையெல்லாம் சொல்ற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு என்ன படம் போடலான்றதையும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.